ஜெர்மனியின் ஸ்டட்கார்ட்டில் ஒரு சிறிய குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் திருட்டு மற்றும் வன்முறை உட்பட 160 குற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்ததாக அறிக்கைகள் கூறுகின்றன. குறித்த குடும்ப உறுப்பினர்களில் சிலர் சிறைக்கு சென்ற போதிலும் அந்த குடும்பம் பல ஆண்டுகளாக ஜெர்மனியிலேயே தங்கியிருந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் அவர்கள் அரசாங்கத்திடமிருந்து ஆதரவு கொடுப்பனவுகளையும் பெற்றுள்ளனர். அவர்கள் மாதாந்தம் 10,000 யூரோக்கள் வரை உதவித்தொகையாக பெற்றதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. வாடகை உதவி மற்றும் சமூக நலன்கள் போன்ற கொடுப்பனவு திட்டங்களின் அடிப்படையில் அவர்கள் இந்த உதவிகளை பெற்றுள்ளனர். பின்னர் அந்த குடும்பத்தில் பெரும்பாலானோர் கட்டுப்படுத்தப்பட்ட வெளியேற்ற செயல்முறை மூலம் ஜெர்மனியை விட்டு வெளியேறினர். அதாவது அவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கு பதிலாக தாங்களாகவே முன்வந்து வெளியேறினர். அவர்களது குடும்பத்தில் சில உறுப்பினர்கள் இன்னும் சிறையில் உள்ளனர். மேலும் அரசாங்கம் அவர்களின் பயணம் மற்றும் சட்டம் போன்ற விடயங்களுக்காக பணம் செலவழித்துள்ளது. இவ்வாறு இருக்க நல்லொழுக்கத்துடன் வேலை செய்து சமூகத்துடன் ஒருங்கிணைந்துள்ள சில புலம்பெயர்ந்தோரும் இன்னும் நாடு கடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.